ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால், இந்த மாதிரி டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை எப்படி செக் பண்ணால், கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் மேனேஜர்னு கேட்கும். அதை ஓப்பன் பண்ணி இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் டிவைஸ் மேனேஜர்ன்றதை கொடுங்க. டிவைஸ் மேனேஜர்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன டிரைவெலாம் இன்ஸ்டால் ஆகல இந்தமாரி வந்து காட்டும். இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போட்ட உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும் சிஸ்டத்தில். அதுக்கு யூஎஸ்பி கேபிள் மூலிமா, மொபைல் தான் நம்ம வச்சுருப்போம், மொபைல் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலிமா யூஎஸ்பி டெதரிங்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி கனெக்ட் பண்ணுறதும் அதுக்கான வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள் யூஎஸ்பி டெதரிங் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. இப்போ என்ன பண்ணால் இதில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் இருக்குது. என்னென்னா அது ஒரு ப்ரௌசரு, அதுதான் இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஓஎஸ் போட்ட உடனே. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா அதில் கூகுள் சர்ச் பண்ணி கொடுங்க. இதில் கண்டினியூஸ்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது எதனால் இந்த எரர் வருதுன்னு தெரியல, பட் இந்த ப்ரௌசரில் அந்த மாதிரி வருது. நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் நார்மலாக கூட ஓப்பன் ஆகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் பக் சொல்யூஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சர்ச் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் நமக்கு அந்த டிரைவர் பக் சொல்யூஷனோட அந்த மேலே லிங்க் பார்க்காம கீழே இருக்க வெப்சைட்டை பாருங்கள். ஓகேங்களா? கீழே வந்து இருக்கிற வெப்சைட், அதில் driverpack.io அப்படின்னு இருக்கா தான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு கரெக்டாக இது அஃபிஷியல் வெப்சைட்டு, அதனால் அது வந்து அந்த இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்தமாரி நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால் ரெக்குவயர்மெண்ட் டிரைவர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ சீட் கொடுங்க. அதை கிளிக் பண்ணி கண்டினியூ சீட் கொடுத்தவொடனே நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். மினிமம் ஒரு 6 MBக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நெட்டு கனெக்டில் இருக்கணும். கனெக்டில் இருந்து இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கேட்டவொடனே இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டால் ஆகும். இல்லைனா சேவ் கொடுத்தீங்கன்னா நம்ம பேக்கப் ஃபைலும் இதில் உட்காரும். எந்த இடத்த வேணுமோ அந்த லொக்கேஷனில் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஃபைல் சேவ் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணும். சரிங்களா? இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குல்ல, அதை கொடுத்து இன்ஸ்டால் ஆக கொடுங்க. ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணி ஷார்ட்கட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே ஓப்பன் ஆகும் அந்த சாஃப்ட்வேர். ஓகேங்களா? டேரெக்டாகவே சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இதில் வந்து நெட்டு வந்து கம்பல்சரி கனெக்டில் இருக்கும். டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. இப்போ எஸ் கொடுத்துங்க. டிஸ்கனெக்ட் ஆகாமல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸ்போர்ட் மோடுங்கள, அதை வந்து கொடுங்க. மேலே இருக்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிறது எல்லாமே டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். கீழே இருக்கிறத கொடுத்தா நம்ம எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கீழே இருக்க ஆப்ஷனை கொடுக்குறது. இப்போ எஸ் கொடுத்துங்க. கொடுத்தவனே இப்போ எக்ஸ்போர்ட் மோடில் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஒரு 2 ஸ்டெப் பார்க்கணும். இதில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ஹீரோக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் இருக்க டிக்கை வந்து எடுத்து விடுங்க. இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம வேணும்னா ப்ரௌசர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த டிரைவர் கூட வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த டிக்கை ஃபுல்லாக எடுத்து விட்றோம். சரிங்களா? அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து கூட இன்ஸ்டால் ஆகாது. இல்லை நமக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும்னாலும் இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணால் நம்ம பேக் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதா தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறத கொடுத்துட்டு இதில் இருக்க டிக்கும் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம தேவைன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு டிரைவர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் எந்தெந்த டிரைவர் வேணுன்றது மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் மட்டும் எந்தெந்த டிரைவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேவையான டிரைவர் மொத்தமும் கிளிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டிரைவர் டூல் இருக்குல்ல, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர். மோஸ்ட்லி வேணும்னா கொடுத்துக்கலாம், தேவையில்லாமோ அது வேணாம். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தேவையான டிரைவர் எல்லாமே டிக் இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கொயர் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டால் ஆகணும் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டால் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிலே, ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ். நெட்டு ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிருந்துக்க கொஞ்சம் ஸ்பீட் ஓட்டியிருப்பேன். அதனால் என்னடா இவ்வளோ ஸ்பீடில் முடிஞ்சுன்னு பார்க்குறீங்க. பட் இது கொஞ்சம் டிலே ஆகும்னா இந்த டிரைவர் ஃபுல்லாக மொத்த டிரைவரும் இன்ஸ்டால் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து இது ஆன்லைன்லேயே டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. நமக்கு பேக்கப் ஃபைல் டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகலை. ஆன்லைன்லேயே டேரெக்டாக நெட்டு மூலயமா கனெக்ட் பண்ணிக்கிறதால நம்ம டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகும்.
என்னென்ன டிரைவர்லாம் இல்லையோ அந்த டிரைவர் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தான் இந்த சாஃப்ட்வேரு. இந்த ஒரு சாஃப்ட்வேர் போதும், அதில் இருக்க மொத்த டிரைவருமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஓகே, 95% வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் கேட்கும். ஓகேங்களா? அதில் வந்து ரீசெட் நவுன் கேட்கும். ஓகே, ரீசெட் கேட்கல, அதை வந்து ரீசெட் கொடுங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா? இது டவுன்லோட் பண்ணும்போது சிஸ்டம் ஆஃப் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துங்க. ஒரு டைம் ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணிவிட்டு இப்போ போய் டிரைவரை செக் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி மேனேஜர் கொடுத்து டிவைஸ் மேனேஜர் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் எல்லாமே நம்மளுக்கு போயிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான் வந்து இந்த டிரைவர் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு டிரைவருமே வந்து எதாவது இருக்கான்னு பாருங்கள். எந்த இதுலேயுமே எல்லோ குறியே இல்லை. ஓகேங்களா? அப்போ எல்லா டிரைவரும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா டிரைவர் ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலாம் என்ன பிரச்சனைனா ஒய்ஃபை கனெக்ட் ஆகாது, பென்ட்ரைவ் சொல்லணும்னா காமிக்காது, டிரைவர் பிரச்சனை, ஒய்ஃபை ப்ளூடூத் அந்த மாதிரி இருக்கிற டிரைவரு ஏதாவது இது பண்ணுறது, ஒரு சில இதுக்கெலாம் கீபோர்டுக்கெலாம் கூட டிரைவர் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டா இந்த பிரச்சனை வராது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தெரிஞ்சவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சேனலில் மொபைல் சர்வீஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.